நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள எப்படிங்க படிக்க விடாம பண்ணிட்டாங்களே. ஹிந்தி தெரியாதனால இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு இங்கிலீஷ்காரங்க கம்பெனில வேலை பார்க்கிறேன். நீங்க சொன்னதானே எனக்கு ஞாபகம் வருது. என்னம்மா அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம்னு சொன்னீங்களே அந்த எண்ணம் தானே எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த சகோதரி மாதிரி தான் நானும் அனுபவப்பட்டேன். படிப்பறிவு இல்லாம போச்சு. தமிழ் தமிழ்ங்கிற படுறேன். நான் தமிழை குத்தம் சொல்ல, நம்மளுக்கு தமிழ் தேவை. தமிழ் ரெண்டு கண்கள் மாதிரி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. தமிழ் நம்ம சுவாசம் மாதிரி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு டெல்லியில 2 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, பம்பாயில 5 லட்சம் தமிழர் இருக்காங்க. இங்க இருந்து படிச்சுட்டா போனாங்க இல்ல, அங்க போய் கத்துக்கிட்டாங்க. ஐயோ ஏதாவது ஹிந்தி பேசணுமே, நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே, நம்ம தாய் தந்தையரை காப்பாத்தணுமே, நம்ம சகோதரியை காப்பாத்தணுமே. நம்மளை நம்பி அங்க மெட்ராஸ்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி மதுரையில இருப்பாங்களே. எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் அந்த ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு. கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி. அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசு கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம். தமிழ்ல தான் பேசணும். எது தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணுல தான் நம்ம பேசணும். முடிஞ்சா நான் நாளைக்கு துபாய் போனா I'll wish them in Dubai, I'll wish them in Arabic. நான் ஹிந்தி போனா நமஸ்தே தான் ஹிந்தில தான் பேசுவேன். తెలుగు అయితే నా బంగారం నమస్తే తెలుగులో చెప్తా. మలయాళం పోనా మలయాళం சொல்லுவேன். So wherever we stand, it's very simple. Just pay respect to that land. அவ்வளவுதான்.